Hi guys, welcome to our channel. 6th standard maths la third chapter தான் பார்க்க போறோம். அதுல exercise 3.1 ல 6th sum பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வர sum first to 5th sum வரைக்கும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க அந்த sum பார்த்துட்டு 6th sum பாருங்க. இப்போ 6th sum பார்க்கலாம். Out of 50 students in a class 30 are boys அப்படினு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அத வரைக்கும் எழுதிக்கலாம். டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 15 சொல்லிட்டாங்க. அதுல பாய்ஸ் வந்து 13 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கிறவங்க தான் கேர்ள்ஸா இருப்பாங்க. ஆமாவா? டோட்டல் வந்து 15 கொடுத்துட்டு அதுல பாய்ஸ் வந்து 13 கொடுத்துட்டு ரிமைனிங் கேர்ள்ஸை கண்டுபிடிக்க சொன்னாவே மைனஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? ரிமைனிங் கண்டுபிடிக்கணும்னாவே மைனஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மைனஸ் பண்ணணும்னா 50ல 30 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் ஆன்சர் 20 வருமா? அவங்க தான் கேர்ள்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேர்ள்ஸ் எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 2னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன் ரேஷியோன்னு சொல்லியிருக்கேன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ்னால் பாய்ஸ் எவ்வளோ பாய்ஸ் வந்து 30 மெம்பர்ஸ் தான், கேர்ள்ஸு 20. ஓகேங்களா? பாய்ஸ் 30, கேர்ள்ஸ் வந்து இது பாய்ஸ் இது கேர்ள்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இது டிவைட் பண்ணலாமா? 30/20னாவே ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் 3/2. இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் 3:2 அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். நீங்கள் எழுதும் போது ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 3:2 அப்படின்னு எழுதுங்க. நான் சொல்கிறது எல்லாமே இங்கே கொஷின்லேயே இருக்குது பாருங்கள். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 3:2 அப்படின்னு எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கேர்ள்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? கேர்ள்ஸு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 50 மெம்பர்ஸ் இருக்காங்களா? இப்போ இதை டிவைட் பண்ணலாமா? 20/50. ஓகேங்களா? 20/50னா ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது 2/5 இருக்குது. நம்ம இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் 2:5. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எழுதும் போது நான் இங்கே சொன்ன மாதிரியே தான் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 2:5 அப்படின்னு எழுதுங்க. இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். இதில் தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? பாய்ஸ் வந்து 30 மெம்பர்ஸ். ஓகேங்களா? பாய்ஸ் 30. வேறு என்ன கேட்டிருக்காங்க த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க 50 மெம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ 30/50 ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன இருக்குது 3/5. இதை நம்ம 3:5 எழுதுவோமா? 3:5 எழுதுவோமா? இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? வேறு எதனா சம்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.